டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அவர் மேற்கொண்ட நற்பணிகளை தொடரும் விதமாக அவரின் வழித்தோன்றலாக இருக்கின்ற அன்பிற்கும் பாதத்துக்குரிய சகோதரி கதிரொலி அவர்கள் தலைமையில் பேராயர் அவர்கள் மேற்கொண்ட சமூக நீதி பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்ற இந்த இனிய சகோதரி ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு வருகிறது பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்றைய அருமையினர் நீக்கோ அவர்களே, அன்றைய அருமையினர் சேகர் அல்வாஸ் அவர்களே, அன்றைய மாவட்ட கழக பொருளாளர் தென்னரசுடைய வணிகர் குழு தலைவர் அமைச்சர் சித்தரசு அவர்களே, அன்றைய சட்டப்பேரவை உறுப்பினர் பாம்பேர் அவர்களே, அன்றைய பரமசிவம் அவர்களே, கருமையன் மேகாம்பரம் அவர்களே, அன்றைய ராஜன் அவர்களே, ராம் அவர்களே, அன்றைய சுரேஷ்கான் அவர்களே, மற்றொரு இந்த நிகழ்விலே பெருந்தொழிலாக பேராயர் மீது மாறாத அன்பும் விசுவாசம் செய்த அனைத்து சிறுபான்மையினர் பெருமக்களே, இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய எண்ணிலடங்கா சமத்துவம் இருந்தாலும் ஆண்டுதோறும் அவருடைய வர வேண்டும் என்ற கோரிக்கை, வர வேண்டும் என்ற விடுப்பு இல்லாமலே எல்லா பிறந்த நாளிலும் அவரை வந்து சந்தித்து அவரிடம் ஆட்சி பெற்று தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்வதுதான் இன்றைய தமிழக முதல்வர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்றால் அதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு சகோதரி கதிரொலி அவர்கள் வைத்த கோரிக்கை இந்த சாலைக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்ற மனுவினை கண்டவுடன் அவருக்கு சிறப்பு செய்ய யாருக்கு சிறப்பு செய்ய முடியும்? அவர் எளிய கனவுகளை நிறைவேற்றுகின்ற சமூக நீதி போராட்டத்தை பயணிக்கின்ற இந்த ஆட்சியில் அவர் விரும்பியபடி இந்த சாலைக்கு அவருடைய திருப்பெயரை அமைப்பதற்கு கடிதம் கண்டவுடன் உத்தரவிட்ட பெருமானார் நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய அமைத்திருக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் பேராயர் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த சமூக நீதி பயணத்தை அவர் தொடங்கி 27 ஆண்டுகளில் எந்நாளும் கனம் புரண்டதில்லை. நினைவில் வாழும் தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு இன்றைய தமிழகத்தின் நவீன தமிழகத்தை உருவாக்குகின்ற சிற்பியாக திறந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உயிர்ந்த மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே இந்த இயக்கம் வீரர்களை போடுகின்ற காலம் தொட்டு எண்ணிலடங்கா துன்பங்கள் துயரங்கள் ஆளுங்கட்சியினால் ஏற்பட்ட போது கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியில் இல்லாத போது வீசப்பட்ட அவதூறுகள் அவப்பெயர்கள் அவச்சொற்களை தாங்கி எதையும் தாங்கும் நிலையத்தோடு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்வுக்கு வழிவகுத்த அந்த பெருமகனார் எஸ்ரா அவருடைய நினைவுகளை என்னாலும் இந்த இயக்கமும் மாண்பு தமிழக முதல்வரும் மறக்க மாட்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே 2 நாட்களுக்கு முன்புதான் உரிமையோடு அவரிடம் தேதி கூட கேட்காமல் அவருடைய பெயரை அளித்து அன்பு சகோதரி கதிரொலி அவர்கள் முதலமைச்சரை அணுகியவுடன் இன்றைய காலை அவருக்கு முறைப்படி நிகழ்வு என்பது விரைவான கவனத்திலே நிகழ்வு. அந்த நிகழ்வை கூட சற்று தள்ளி வைக்க சொல்லிவிட்டு முதலில் பேராயருக்கு பெருமை சேர்க்கின்ற நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காலையிலே முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருந்தார். எதிர்பாராத விதமாக அவர் அண்ணன் மூத்தவர் முக அவர்கள் இன்றைக்கு இயற்கை எழுதியிருக்கார். அந்த இயற்கை எழுதிய அந்த துக்கத்திலே அவரும் பங்கு பெற வேண்டும், அவரும் அந்த துக்கத்திலே சரிபாதியாக கலந்திருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை போன்றவர்களை அருமையின் பீட்டர் போன்றவர்களை
அன்றைக்கு அருமை அண்ணன் இனிகோ போன்றவர்களை இந்த நிகழ்வு எந்த வகையிலும் தடைபடக்கூடாது. பேராயர் அவர்கள் புகழுக்கு புகழ். என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் அவர் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற பணியில் தொடர்ந்து ஈடுபடும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, அவர் இன்றைக்கு குற்றவியலில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலும் அவருடைய எண்ணங்கள் இங்கேதான், அவருடைய எண்ணங்கள் அவருடைய இதயத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் நிரம்பர நிறைந்திருக்கும் என்பதை தெரிவித்து, கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் மங்கா புகழோடு சமூக நீதி போராளி, கொடுத்து திருவண்ணக்காரருக்கு சொந்தக்காரர், கொரோனா பாதிப்பு என்றாலும் சரி, பெரு மழை வெள்ளம் என்றாலும் சரி, இப்படி இயற்கை சூழல்கள் எப்பொழுது ஏற்பட்டாலும் அந்த இயற்கையை எதிர்கொள்வதற்காக தினக்கூலியாக நம்முடைய வாழ்வாதாரத்தை போக்கி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு அவர் உதவிய பாங்கை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கின்றோம். கொரோனா பேரிட காலத்தில் சூறை, பட்டாளம் போன்ற பகுதிகளில் அந்த மக்கள் பெரிதும் துன்பப்படுகின்ற நிலையை அவருக்கு எடுத்து சொன்னவுடன் கிட்டத்தட்ட 15,000 குடும்பங்களுக்கு அன்றைக்கு கொரோனா காலத்தில் வேலை வாய்ப்பை இழந்து அவருடைய தினந்தோறும் அவருடைய வாழ்க்கையை கடத்துகின்ற ஒரு கடினமான சூழ்நிலையில் அவர் அளித்த அந்த 15,000 குடும்பங்களுக்கு அவர் செய்த உதவியை இந்த நாளும் மறக்க முடியாத அளவுக்கு பேருதவி செய்கிறார்கள். இந்த காலத்தில் ஏதாவது ஒரு 5 கிலோ அரிசியை தந்துவிட்டு அதை நிவாரணம் என்பார்கள். ஆனால் அன்றைக்கு அவர் குடிக்கிற நீரை கூட எவ்வளவு தந்தார் என்றால் 25 லிட்டர் கேனை தான் குடிக்கிற நீரை கூட தந்தார். அரிசியை எவ்வளவு தந்தார் என்றால் 25 கிலோ அரிசி மூட்டையை தந்தார். உணவுப் பொருட்கள் மற்றும் சமையலுக்கு தேவையான பொருட்களை குறியீடு ஆரம்பித்து கடுகு வரை அனைத்தையும் ஒன்றிணைத்து தந்தார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 7,500 ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்களை 15,000 குடும்பங்களுக்கு வாரி வழங்கியவர் அன்பிற்கினிய பேராயர் அவர்கள். இது சென்னையில் எனக்கு தெரிந்த மாத்திரத்தில் நாங்கள் வசிக்கின்ற பகுதியிலே இந்த உதவிகளை செய்தார். தமிழ்நாடு முழுவதும் அவர் எவ்வளவு பேர்களுக்கு இப்படி உதவியை செய்திருப்பார் என்று கேட்டபொழுது கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு, வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு பேருதவியை செய்த கருணை கொடை பேராயர் என்றால் இந்த நேரத்தில் அதை நினைவு கூறுவதில் மிகையாகாது. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ போராளி அருமையண்ணன் தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிவெள்ளி திருமா அவர்களையும் வருக வருக பலத்த கரவொலியோடு வருக வருக. இன்றைக்கு அவர் நம்மளே இல்லை என்றாலும் அவருடைய நினைவாக, அவருடைய வழித்தோன்றலாக எல்லா வகையிலேயும் அவர் கொள்கையில் கோட்பாடுகள் லட்சியங்களை தாங்கி பிடிக்கின்ற அவருடைய திரு உருவமாக திகழ்கின்ற அன்பிற்கினிய கல்வி அவர்களுக்கு என்னாலும் அவர் இருந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அவருக்கு புரிகின்றதோ, அவர் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரிகின்றாரோ அதுபோல் அன்பு சகோதரி கல்வி அவர்களும் துணை நிற்க வேண்டும். அவருடைய முன்னேற்ற கழகமும் அவருக்கு துணை நிற்கும் என்பதை கூறி கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் மங்கா புகழுக்கு சொந்தக்காரரான அருமை பெரியவர் அருமை ஐயா நினைவில் வாழும் அன்பிற்கினிய எஸ்ரா அவர்களுடைய புகழை இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற அன்பு தலைவர் தளபதி அவர்களும் நன்றி பெருக்கோடு என்னாலும் நினைப்பார் என்பதை கூறி, எப்படி அவர் இருந்தபோது எந்த நிகழ்வானாலும் நலத்திட்டங்களை இணைத்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாரோ அந்த வகையில் அதே போன்று இன்றைக்கு அவர் வழியிலே நலத்திட்டங்களை ஏற்பாடு செய்து இந்த அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இனிய சகோதரி கதிரொலி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து, அவர் புகழ் வாழ்க, அவர் கொள்கை கோட்பாடுகள் லட்சியங்கள் வாழ்க 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 என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.